வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். டாக்ஸி டிரைவர் அது ஆகிறது ரொம்ப ஈஸிப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா டிரைவிங் தெரிஞ்சிருந்தா போதும். அண்ட் நம்மளுடைய கவர்மெண்ட் நார்ம்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான பேட்ச் வாங்கினோம்னா நம்ம ஈஸியாக டிரைவர்லாம் டீ போர்டு வண்டியெல்லாம் ஓட்டலாம். ஹெவி வண்டி ஓட்டணும்னா அதுக்கு ஹெவி லைசன்ஸ் எடுக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதனால் நம்ம லைசன்ஸை ஈஸியாக எடுத்துடுறோம். அதனால் டிரைவிங் அப்படின்றத நம்மளால் ஈஸியாக பண்ணிட முடியுது. அதுவே நீங்கள் லண்டனுக்கு போய் அங்கே டிரைவர் ஆகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா அதுக்காக நீங்கள் பாசிபிலிட்டியே இல்லாத அளவுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா குறைஞ்சது 25,000 ஸ்ட்ரீட் நேமாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் டிரைவிங்க்கு நீங்கள் எலிஜிபிலிட்டிக்கு வந்திருக்கீங்கன்னே சொல்லுவாங்க. கூடவே நீங்கள் 4 வருஷம் இதற்காக படித்தால் மட்டும்தான் லண்டனில் ஒரு டாக்ஸி டிரைவரே ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர்னிங்னு பார்க்கும்போது லண்டனில் டாக்ஸி டிரைவர் நல்லாவே தான் ஏர்ன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வர அந்த ஃபேர் மட்டும் இல்லாமல் கொடுக்கக்கூடிய டிப்ஸ்லேருந்தே அதிகமாக ஏர்ன் பண்ண தான் செய்கிறாங்க. ஆனாலும் அந்த இடத்துக்கு உண்டான மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல, சும்மா மேப் ஆன் பண்ணி போகிறதுலலாம் விஷயம் கிடையாது. இதனால் நிறைய டிராஃபிக் ஜாமும் ஆகுது. அதனால் இதற்காக படிச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லாமல் கூலாக டிராஃபிக்கில் மாட்டாமல் எங்கெங்கே என்னென்ன ரூட் இருக்குது, எது வழியாக போனால் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் எல்லா டிரைவர்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த ஒரு சிஸ்டமை கொண்டு வந்தாங்க. 4 வருஷம் படித்தால் மட்டும்தான் லண்டனில் டாக்ஸி டிரைவர் ஆக முடியும். ஒரு பொருளை நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது என்ன கேட்டகரியில் வாங்குவீங்க? அது பார்க்குறதுக்கு ரொம்ப டெம்ப்டாக இருக்குது, அப்படியே சாப்பிடணும் போல தோணுது அப்படின்ற மாதிரியான விஷயத்தினால வாங்குவோம். இல்லை ரொம்ப நேரம் நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டு பார்த்துருப்போம், அதனால் இதை வாங்கணும்னு நினைப்போம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுன்ற ஒரு இம்ப்ரெஷன் எங்கேருந்து வரும்னா அந்த போட்டிருக்கக்கூடிய ரேப் மூலியமாக இருந்தால் வரும். அந்த ப்ராடக்ட்டில் என்னதை வச்சு ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான். உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஜூஸ் வாங்கலான்னு பிளான் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஜூஸில் அப்படியே அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் கலந்து இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா லெமனையோ இல்லை ஆப்பிளையோ கட் பண்ணி வச்ச மாதிரியான ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதற்கு நமக்கு ஆப்வியஸாக அது ஆப்பிள் ஜூஸ் அப்படின்ற மாதிரி நினச்சிப்போம். ஆனால் அது ரியல் ஆப்பிளில் பண்ணுறாங்களா? கிடையாது. அதுக்கான எசன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதே ஜப்பானில் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னா இன்கேஸ் ஒரு ஃப்ரூட் கட்டாக இருக்கிற மாதிரி, இப்போ ஒரு மொசாம்பி ஜூஸ் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அந்த மொசாம்பியோட ஃப்ரூட் கட்டாக இருக்கிற மாதிரி அந்த ராப்பில் போட்டாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அதில் கிட்டத்தட்ட 99% ஆஃப் ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபோட்டோ போடுறதுக்கு அவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே வேறு ஏதாவது கெமிக்கல்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம் நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட் இல்லாமல் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்களுக்கு அதை போடக்கூடிய ரைட்ஸே கிடையாது. நம்ம எந்த ஃப்ரூட்டோடைய ஃபோட்டோவுமே போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே 5 to 99% ஏதோ ஒரு ரேஷியோ வரைக்கும் நீங்கள் ஃப்ரூட்டோடைய எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஃப்ரூட்டை போட்டுக்கலாமே தவிர்த்து அதை கட் பண்ண மாதிரியான ஃப்ரூட் போடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம இதுக்கப்புறமா ஏதாவது வாங்க போகிறோம்னா ஜப்பானில் நம்பி வாங்கலாம். இதை வச்சே நீங்கள் வாங்கலாம். ஏன்னா 5க்கு கீழே போயிருச்சு அப்படின்னா அவங்க ஃப்ரூட்டோடைய ஃபோட்டோவே போடக்கூடாது. ஒன்லி இலுஸ்ட்ரேஷன் தான் போடணும். அதாவது கார்ட்டூன்ஸ் மட்டும்தான் போடணுமே தவிர்த்து ரியல் ஃபோட்டோவை போடவே கூடாது. அதனால் ரொம்ப தைரியமாக நம்ம நம்பி வாங்கி எதை வேணால் அங்கே குடிக்கலாம். இதை பேஸ் பண்ணி பிரிட்டிஷ் இந்தியாவை கைப்பற்றுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருந்த ஜிடிபி அப்படின்னு பார்த்தோம்னா 23 இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிரிட்டிஷ் எல்லாத்தையும் சூறையாடிட்டு விட்டுட்டு போகும்போது வெறும் 4% தான் இருந்துச்சு. ஆனால் அந்த 4%ல் இன்னும் நம்மளால் மீண்டு வர முடியாத அளவுக்கான பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அத்தனை வளத்தையும் இங்கேருந்து சுரண்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னுமே இந்தியாவுடைய ஜிடிபி ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான ரீசன் அப்போது நம்ம கொடுத்த எஃபெக்ட் தான். அப்போனா ரொம்ப வருஷங்கள்லாம் இல்லை. ஈவன் நம்ம என்ன தான் இந்த 80 வருஷத்தை இன்னும் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு நம்ம சொன்னாலும் இப்போ வரைக்குமே நம்மளால் முயற்சி மட்டும்தான் பண்ண முடியுதே தவிர்த்து அந்த அளவுக்கான ஜிடிபியை நம்மளால் ரீச் பண்ண முடியல. கல்யாணத்துக்கு ஒரு செலவு அப்படின்னு வருதுன்னா அது எவ்வளோ பெருசாக இழுக்கும் அப்படின்றது கல்யாணம் வீட்டில் நடந்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு செலவு வரும் அப்படின்னு. ஆனால் இதுக்கு ஒரு ரூலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே நம்ம அமெரிக்காவில் போயிட்டு ஒரு கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஆவரேஜாக அவங்களுடைய 5 months ஆஃப் சேலரி இல்லைனா ஒரு 6 months ஆஃப் சேலரி மட்டும்தான் அவங்க செலவு பண்ணுவாங்க அவங்களுடைய கல்யாணத்துக்கு அப்படின்றது. அது போக எக்ஸ்ட்ரா எதுவுமே செலவு பண்ண மாட்டாங்க. தேவைப்படுறதெல்லாம் ஹனிமூன் வெக்கேஷன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதெல்லாம் சந்தோஷம் கொடுக்குதோ அதில் செலவு பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே கட் பண்ணி இன்னொரு பக்கம் யூரோப்புக்கு போனோம் அப்படின்னா அங்கே 3 மாதம் செலவு மட்டுமே தான். 3 மாதம் சம்பளம் என்னவோ அதை மட்டுமே தான் செலவு பண்ணுவாங்க. அதுக்கு மேலே போகவே போகாது. ஸோ மாப்பிள்ளையும் பொண்ணும் அவங்களுடைய 3 மாதம் சேலரியை மட்டும் போட்டு அவங்களுடைய கல்யாணத்தை முடிச்சுப்பாங்க. அதுவே இந்தியான்னு வரும்போது 5 வருஷத்துக்கு உண்டான சம்பளத்தை போடுறாங்க. ஆவரேஜான ஒரு பையனுடைய சம்பளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 5 வருஷத்துக்கு உண்டான சம்பளத்தை அப்படியே தூக்கி போட்டு மொத்தமாக செலவு பண்ணுறாங்க. அதுக்கான பாசிபிலிட்டி தான் இந்தியாவில் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்துக்கோங்க கல்யாணத்துக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு. யாராவது ஏதாவது நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்கன்னா நம்ம உடனே நம்பிடுவோமா? மாட்டோம். குதர்க்கமாக நிறைய கேள்விகள் கேட்போம், குருன்னு பார்ப்போம், அதுலேயே அவங்க பயந்துருவாங்க. ஆனால் ஆக்சிடோசின் அப்படின்ற அந்த கெமிக்கலை மட்டும் நம்ம சுவாசிச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வெயிட் பண்ணும்போது யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க,
உடனே நம்ம நம்பிடுவோம். ஏன்னா அந்த ஆக்சிடோசினில் அந்த அளவுக்கான பவர் இருக்குது, நம்ம ஈஸியாக யாரை வேணாலும் நம்பிடுவோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி, இந்த ஆக்சிடோசின் நார்மலாகவே நம்மளுடைய ஹாப்பி ஹார்மோனை தான் பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது யாராவது சொன்னால் அப்படியாப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். அதே நம்ம சோகத்துலேயோ நம்ம ரொம்ப வெறுப்புலையோ கோவத்துலையோ இருக்கும்போது சொன்னாங்கன்னா ஒன்று நம்ம கோவப்படுவோம், இல்லைன்னா குதர்க்கமாக கேள்விப்பட்டு அவங்க பொய் சொல்கிறாங்களா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த மேட்டர் தான் அந்த ஆக்சிடோசின் அப்படின்ற கெமிக்கலை மட்டும் தனியாக நம்ம ஸ்மெல் பண்ணிட்டோன்னா யார் என்ன சொன்னாலும் நம்ப ஆரம்பிச்சிருவோம். அதற்கான கிராஸ் கொஸ்டினே நம்மகிட்ட இருந்து வராது. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.